தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். விண்துளிகள் வாயிலாக இந்த நாள் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 28, 29 வாசிக்கும் போது, விரிவெளி நட்சத்திரத்தையும் அவர்களுக்கு கொடுப்பேன், ஆவியானவர் சபைகளுக்கு சொல்வதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்றெழுது. விடிவெள்ளி நட்சத்திரம் என்னும் தலைப்பிலே ஒரு சிறு செய்தியை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள பிரயாசப்படுகிறேன். அங்கு வெளிப்படத்திலே வாசிக்கிறோம் தேத்ரா சபை. இந்த தேத்ரா சபைக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகள் கடைசியானது. இங்கே விடிவெள்ளி என்னும் ஈவாகும். விடிவெள்ளி என்றால் என்பதை கிறிஸ்து பின்னர் வெளிப்படுத்தினார். இயேசுவே நான் பிரகாசமுள்ள விடிவெள்ளி நட்சத்திரமாவார். அந்த இயேசுவை நானே விடிவெள்ளி நட்சத்திரம் என்று சொல்லி அங்கே நாம் வாசிக்கிறோம். 7 சபைகளே தேத்ராவுக்கு எழுதப்பட்ட ஒரு கடிதம் மிகவும் ஒரு நீளமானது, மிகவும் அர்த்தமானது. அங்கே எழுதக்கூடிய யோவான் எழுதக்கூடிய ஒரு நிருபமானது அந்த சபை உபத்திரவத்தை நீண்ட காலம் அனுபவித்ததாக இணையாக இருந்தது. அது இருண்ட காலம் முழுவதிலுமாய் நம்பிக்கையின் கலங்கரை விளக்கமாய் நின்றது. அங்கே வாசிக்கும் போது பிரகாசிக்கிற சிறிய வெளிச்சங்கள் எல்லாம் ஆதாரமாய் இரட்சகரை அங்கே சுட்டி காட்டுகிறது, இயேசுவை அங்கே சுட்டி காட்டுகிறது. ஒவ்வொரு பரிசுத்தவானும் சங்கீதக்காரின் ஆறுதலான வார்த்தைகளை இதன் மூலம் அங்கே நினைவு கூறலாம். அங்கே சாயங்காலத்தில் அழுகையும் தங்கள் விடிய காலத்தில் களிப்புண்டாகும் என்று சொல்லி சங்கீதம் 35 நாம் வாசிக்கிறோம். உயிர்ற்றியதின் காலை வேளையிலே அங்கே மரியாள் கல்லறைக்கு சென்று அவரை மறிக்காமல் உயிரோடு நிற்பதை கண்டது போல அவர் அங்கே நித்திய ஜீவனோடு மேகங்கள் மேல் வருவதை காணும்போது நம் துக்கம் அங்கே மகிழ்ச்சியாக மாறும். இந்த வார்த்தைகள் அன்று திரேத்ரா சபைக்கும் இன்றைய இருண்ட காலத்திற்குரிய மீதமான சபைக்கும் எழுதப்பட்டது போல இன்று வாழ்கின்ற நமக்கும் எழுதப்பட்டுள்ளது. எனவே கிறிஸ்துவுக்கு பிரியமான பேரிலே கிறிஸ்துவின் உடன்படிக்கை அங்கே வாக்குறுதியானது வேதாகம தீர்க்கதரிசனோடு சம்பந்தப்பட்டுள்ளது. அங்கே நான் வாசிக்கிறோம் 2 பேதுரு அங்கே வாசிக்கும் 1:30 வாசிக்கும் போது, அதிக உறுதியான தீர்க்கதரிசன வசனமும் நமக்கு உண்டு. பொழுது விடுந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களை உதிக்கும் அளவும் இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போலவும் அவ்வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும் என்று சொல்லி வாசிக்கிறோம். தேத்ரா சபை அங்கே சுட்டிக்காட்ட காலத்தை யோசித்து பார்க்கும்போது அது இருண்ட காலத்தை 1260 நாட்கள் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். இந்த தீர்க்க தரிசனம் அதை சுட்டி காட்டுகிறது. எனவே அந்த தீர்க்க தரிசனையும் பிற தீர்க்க தரிசனையும் காதுள்ளவன் கேட்க கிடவான்னு சொல்லி நான் வெளிப்பட்டே நாம் வாசிக்கிறோம். நம் இருதயங்களில் ஒரு மாற்றங்களை உண்டு பண்ணும். தீர்க்கதரிசனம் என்பது வெறும் எண்களும் தேதிகளும் நிகழ்வும் சம்பந்தப்பட்டதல்ல. தேவன் வேதாகம தீர்க்கதரிசனங்களை அனைத்தும் பரிசுத்த ஆவியானவால் கொடுக்கப்பட்டது. நம்முடைய இருதயங்களை பரிசுத்த ஆவியான மூலமாய் பரிசுத்தப்படுத்துகிறார். அது நம்மை பெரிய வெளிச்சத்திற்கு வழிநடத்தும் ஒரு சிறிய வெளிச்சமாக இருக்கிறது. எனவே அந்த விடிவெளி நட்சத்திரமாகிய நம்முடைய வாழ்க்கையிலே அந்த நட்சத்திரம் உதிக்க வேண்டும், இயேசுவே என் இருதயத்தில் உதிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த தீர்க்கதரிசனங்களை எனக்கு வெளிப்படுத்தும் என்று சொல்லி ஆண்டவர் சமூகத்திலே நாம் ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவர் நம்மோடு நிச்சயமாக பேசுவார். அப்படிப்பட்ட அந்த விடிவெளி நட்சத்திரமாகிய அந்த இயேசு கிறிஸ்து உங்கள் இருதயத்திலே ஆண்டவர் ஜொலிப்பாராக. அந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.